ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். ஐ எம் கார்த்திகா ஃப்ரம் சாந்தி ஐஏஎஸ். இன்றைக்கி நம்ம ஜூலை 22, 2022க்கான இம்பார்ட்டன்ட் இந்த நியூஸ் அனாலிசிஸ் தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம டோட்டலாக 7 டாபிக்ஸ் டிஸ்கஸ் பண்ணலாம். தென் ப்ரீவியஸ் இயர் யூபிஎஸ்சி கொஷினும் டிஸ்கஸ் பண்ணலாம் ஒவ்வொரு டாபிக்ஸ் ரிலேட்டடாக. இதோட பிடிஎஃப் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் டெலகிராம் லிங்க்கில் இருக்கும். இன்கேஸ் உங்களுக்கு அந்த டெலகிராம் லிங்க் ஓப்பன் ஆகலை அப்படின்னா டேரெக்டாக டெலகிராமுக்கே போய் சாந்தி ஐஏஎஸ் அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணுங்கள், உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஸோ இன்றைக்கி நம்ம ஃபர்ஸ்ட் ஜிஎஸ் கோட் பார்க்கலாம். 1 child, 1 teacher, 1 book, 1 pen can change the world அப்படிங்கிற மாதிரி மலலா அப்படிங்கிறவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ இது உங்களுக்கு எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா, ஜிஎஸ் பேப்பர் 2ல் எஜுகேஷன் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸோ அது ரிலேட்டடாக உங்களுக்கு ஏதாவது கொஷின் கேட்டிருந்தாங்க எஜுகேஷன் ரிலேட்டடாக, அதுக்கு நீங்கள் இந்த கோட் பண்ணலாம். ஒரு சைல்டு, ஒரு டீச்சரு, ஒரு புக், ஒரு பென் இருந்தால் போதும். எஜுகேஷன் அப்படி சொல்கிறாங்க. ஸோ இந்த உலகத்தவே மாற்ற முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ ஈவன் நீங்கள் எஸ்ஏயில் உங்களுக்கு எஜுகேஷன் ரிலேட்டடாக வந்தாலும் கூட இது நீங்கள் கோட் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆர்டிக்கல் பார்த்திங்கன்னா, திரௌபதி முர்மு அவங்க பிரசிடெண்ட்டாக எலெக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்கள பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஆக்சுவலாக இவங்க பார்த்திங்கன்னா செகண்ட் விமன் பிரசிடெண்ட் அப்படின்னு சொல்லலாம். தென் ட்ரைபல் கம்யூனிட்டியில் இவங்க தான் ஃபஸ்ட் அப்படிங்கிறதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் யங்கஸ்ட்டு இருக்கிறதுலே இத்தனை நாளாக இருந்ததுலே ஒரு யங்கஸ்ட்டு ஒரு பிரசிடெண்ட் விமன் அப்படின்னா அது இவங்க தான். எப்போவுமே பார்த்திங்கன்னா எல்லாருமே எல்டராக தான் இருப்பாங்க. பட் இவங்களோட ஏஜ் இப்போ 64. பட் எனிவே இது யங்கர் தான். ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இவங்க சாந்தால் ட்ரைபை சேர்ந்தவங்க. ஸோ பார்த்திங்கன்னா சாந்தால் ட்ரைப் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஏன் அப்படின்னா, சாந்தால் ரெபிலியன் பற்றி ப்ரீவியஸ் இயரில் கொஷின் கேட்டிருக்காங்க. மேபி உங்களுக்கு இந்த தடவை நீங்கள் டிஎன்பிசியாக இருந்தாலும் சரி, இல்லை நீங்கள் யூபிசியாக இருந்தீங்கனாலும், இல்லை வேறு எந்த எக்ஸாம்னாலும் இவங்க சாந்தால் ட்ரைப்பை சேர்ந்ததுனால மேபி கொஷின் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ சாந்தால் ட்ரைப்ஸ் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா, ரெபிலியன் அப்படிங்கிறது எப்படி ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னா, முதல்ல இந்த சாந்தால்ஸ் அப்படிங்கிறவங்க அக்ரிகல்ச்சுரல் பீப்புள். பட் உண்மையாலுமே இவங்க ப்ராக்டிஸ் பண்ணது அக்ரிகல்ச்சரா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. அவங்க வேட்டையாடுறது, மீன் பிடிக்கிறது, இதுதான் ஆக்சுவலாக அவங்களோட தொழிலாக வச்சுட்டு இருந்தாங்க. பட் ஆனால் இந்த பிரிட்டிஷ்காரவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, வெஸ்ட் பெங்காலில் இருக்கக்கூடிய இங்கே லைக் பார்த்திங்கன்னா, இங்கே வெஸ்ட் பெங்காலில் இங்கே இருக்கக்கூடியவங்களை பார்த்திங்கன்னா ரொம்ப சப்ரெஸ் பண்ணாங்க. ஏன் சப்ரெஸ் பண்ணாங்க அப்படின்னா, இங்கே ஜமீன்தார்ஸ் என்ன செஞ்சாங்க அப்படின்னா, அவங்க ஜமீன்தார் சிஸ்டம் அப்போ கொண்டு வந்திருப்பாங்கல்ல பிரிட்டிஷ், அவங்க இவங்ககிட்ட இருந்து அமௌண்ட் வாங்கிக்குவாங்க. ஸோ இந்த ஜமீன்தார்ஸ் எல்லாருமே இங்கே இருக்கிறவங்ககிட்ட அமௌண்ட் வாங்குவாங்க வெஸ்ட் பெங்காலில். ஸோ அந்த வெஸ்ட் பெங்காலில் இருக்கிறவங்கனால பே பண்ண முடியல, அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. ஸோ அப்போ தான் இங்கே இருக்கக்கூடிய சோட்டா நாக்பூர் பிளாட்டியூவில் தான் ஆக்சுவலாக இந்த சாந்தால்ஸ் இருந்தாங்க. அவங்கள இங்கே வர வச்சு வேலை செய்ய வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்ணாங்க பிரிட்டிஷ்காரவங்க. ஸோ அப்போ தான் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, இவங்களுக்கு இந்த சாந்தால்ஸ் பார்த்திங்கன்னா சோட்டா நாக்பூர் ராஜ்மஹால் அப்படிங்கிற அந்த மலையை சுற்றி இவங்க வாழ்ந்துட்டு இருந்தாங்க. ஸோ அப்போ அங்கேருந்து இந்த பக்கம் கொண்டு வரும்போது என்ன ஆகும், அவங்களோட இடம் அவங்களுக்கு போகும், வேறு ஒரு இடத்துல வாழ்கிற மாதிரி இருக்கும், அக்ரிகல்ச்சர் பண்ணுற மாதிரி. ஸோ இந்த மாதிரி அவங்களுக்கு ரைட்ஸ் எல்லாமே போக ஆரம்பிச்சிருச்சு. அப்போ தான் ஒரு 4 பேர் மெயினாக இந்த பேர் உங்களுக்கு ரொம்ப முக்கியம். சிடோ, கன்ஹோஸ் அண்ட் பைரவ் அப்படிங்கிறவங்க. ஸோ இவங்க தான் இந்த சாந்தால் ட்ரைப்ஸை அந்த போராட்டம் பண்ணலாம், வாங்க நம்ம போய் பிரிட்டிஷ்க்கு அகேன்ஸ்டாக போய் கேட்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஆரம்பித்தாங்க. ஸோ இது எப்போ ஆரம்பித்தாங்கன்னா 1855ல். ஸோ ஈவன் அந்த சிப்பாய் மியூட்டனிக்கு முன்னாடியே நடந்த ஒரு ரெபிலியன் அப்படிங்கிறது கூட நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ இவங்களை முண்டோ அப்படிங்கிற மாதிரி எத்தனிக் குரூப்பு இவங்க ஜார்க்கண்டில் அதிகமாக இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அஸ்ஸாம், பீகார், திரிபுரா, சத்தீஸ்கர், ஒடிசா, வெஸ்ட் பெங்கால்லையும் இருக்காங்க. ஸோ நம்ம இந்தியாவில் இருக்கிறதுலே லார்ஜஸ்ட்டு ட்ரைபல் குரூப்ஸ் யார் அப்படின்னா குடோஸ், தென் பில்ஸ், அதுக்கப்புறம் 3வதாக சாந்தால்ஸ் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. இவங்க எங்கே இருந்தாங்க அப்படின்னா பீகாரில் இருக்கக்கூடிய ராஜ்மஹால் அந்த ஹில்ஸை சுற்றி இருந்தாங்க. ஸோ அவங்கள தான் அங்கேருந்து அந்த பக்கம் போக வச்சாங்க. அக்ரிகல்ச்சர் ப்ராக்டிஸ் பண்ண வைக்கணும், அங்கே இருக்கிற ஃபாரஸ்ட் எல்லாம் அழிக்கணும் அப்படிங்கிறதுக்காக பிளான் பண்ணாங்க பிரிட்டிஷ். ஸோ இந்த ட்ரைபல்ஸ் பார்த்திங்கன்னா சாந்தால் ரெபிலியன் இதனால தான் நடந்திருக்கு அப்படிங்கிறது நீங்கள் மாடர்ன் ஹிஸ்ட்ரியில் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும், உங்களுக்கு ரொம்ப முக்கியம். இது ரிலேட்டடாக கொஷின் கேட்டிருக்காங்க 2018ல். ஸோ என்ன கொஷின் கேட்டிருக்காங்க அப்படின்னா, ஆஃப்டர் அப்ரைசிங் இன்னொரு விஷயமும் நான் சொல்ல மறந்துட்டேன். ஸோ இந்த சாந்தால்ஸ் இந்த ட்ரைபல் இந்த ரெபிலியன்ஸ் நடந்ததுக்கப்புறம் பிரிட்டிஷ் கவர்மெண்ட் பயந்துட்டாங்க.
ஸோ பயந்த உடனே என்ன பண்ணிட்டாங்கன்னா, இனிமேல் சாந்தால்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குன்னு ஒரு இடம், ஒரு டிஸ்ட்ரிக், ஒரு தாலுகாஸ் மாதிரி சாந்தால்ஸ் பர்கானா அப்படிங்கிற மாதிரி கொடுத்தாங்க. இதை வந்து சாந்தால்ஸ் வந்து வேறு எங்கேயும் வந்து இன்னொரு சாந்தால்ஸ் இல்லாதவங்களுக்கு கொடுக்கக்கூடாது லேண்டை அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருப்பாங்க. ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க. அது ரிலேட்டடாக வந்து ஒரு கொஷின் கேட்டிருக்காங்க. ஆஃப்டர் சாந்தால் அப்ரைசிங் ஆனதுக்கப்புறம் அவங்கள கட்டுப்படுத்துறதுக்காக அப்போ இருந்த பிரிட்டிஷ் கவர்மெண்ட் என்ன மாதிரி விஷயங்கள்லாம் செஞ்சாங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டாங்க. ஸோ என்ன செஞ்சாங்க, இப்போ தான் நான் சொன்னேன். த டெரிட்டரி இஸ் கால்டு சாந்தால் பர்கானா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை க்ரியேட் பண்ணாங்களா? ஸோ ஆமாம், க்ரியேட் பண்ணாங்க. இட் பிகம் இல்லீகல் ஃபார் த சாந்தால் டு ட்ரான்ஸ்ஃபர் லேண்ட் டு நான் சாந்தால். ஏன்னா சாந்தாலுக்குன்னு கொடுத்ததை வந்து இன்னொரு சாந்தால் இல்லாதவங்களுக்கு கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ ஆமாம், ரெண்டுமே கரெக்டு. அப்போ என்ன ஆன்சர்? போத் 1 and 2 அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். கர்நாடகா டாப்ஸ் நித்தி ஆயோக் இனோவேஷன் இண்டெக்ஸ் லிஸ்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து இந்தியாவுக்குள்ளே வந்து இருக்கக்கூடிய ஸ்டேட்ஸை பேஸ் பண்ணி நம்ம இனோவேஷனில் என்ன மாதிரி இருக்கும்னு பார்த்துட்டு கொடுக்குறது. பட் ஆனால் குளோபல் லெவல்லையும் இதே மாதிரி கொடுக்குறாங்க. ஸோ அதையும் வந்து நம்ம பார்க்கணும். ஃபஸ்ட்டு நம்ம குளோபல் லெவலில் என்ன கொடுக்குறாங்கன்னு பார்த்துக்கலாம். ஸோ குளோபல் இனோவேஷன் இண்டெக்ஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு ப்ரீவியஸ் இயரில் கேட்டிருக்காங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. குளோபல் லெவலில் வந்து எல்லா கண்ட்ரியும் நம்ம பார்த்து அதில் வந்து ரேங்க் கொடுப்பாங்க. என்ன மாதிரி இனோவேஷனாக நம்ம என்ன பண்ணிகிட்ருக்கோம் அப்படிங்கிறத பார்த்து கொடுப்பாங்க. இது யார் லான்ச் பண்ணுவா அப்படின்னா, வேர்ல்ட் இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ஆர்கனைசேஷன், விபோ அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்க தான் வந்து என்ன பண்ணுவாங்க, ரிலீஸ் பண்ணுவாங்க. டோட்டலாக வந்து 132. இதில் வந்து 2015 வந்து இந்தியாவோட ரேங்க் பார்த்திங்கன்னா 81 இருந்துச்சு. பட் ஆனால் போன வருஷம் பார்த்திங்கன்னா இந்தியாவோட ரேங்க் 46. நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டில் இருக்கும். இது வந்து குளோபல் லெவலில். பட் இந்தியா வந்து டாப் 25 வரணும் அப்படிங்கிறது இந்தியாவோட எண்ணம். ஸோ அது வந்து இந்தியா வந்து ஆசைப்படுது டாப் 25 வரணும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ பார்க்கலாம். இப்போ இது வந்து இந்தியா பேசிஸில் கொடுக்குறது. இப்போ உலகம் லெவலில் நம்ம பார்த்தோம். லைக் வந்து குளோபல் லெவலில் பார்த்தோம் நம்ம எந்த ரேங்க்கில் இருக்கணும். பட் இந்தியாவில் ஒவ்வொரு ஸ்டேட்ஸுக்கும் வந்து நித்தி ஆயோக் வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க, யார் யார் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு. இதில் லார்ஜ் ஸ்டேட்ஸில் பார்க்கும்போது கர்நாடகா வந்து நம்பர் 1. இதே வந்து நார்த் ஈஸ்டர்ன் சைடு இருக்குல்ல, நார்த் ஈஸ்டர்ன் சைடு இங்கே பார்த்திங்கன்னா மணிப்பூர் வந்து நம்பர் 1. தென் யூனியன் டெரிட்டரி பார்க்கும்போது சத்தீஸ்கர். ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க. இதெல்லாம் வந்து உங்களுக்கு டிஎன்பிசியில் கேட்கலாம். ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ இந்தியா வந்து குளோபல் ரேங்கிங் இப்போ பார்த்தேன்ல, குளோபல் இனோவேஷன் இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ரிலீஸ் பண்ணுறாங்கன்னு, அதில் டாப் 25 வரணும்னு இந்தியா ஆசைப்படுதா? பட் ஆனால் இந்தியாவுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா, ரிசர்ச். நம்ம இனோவேஷன் அப்படிங்கிறப்ப ரிசர்ச் அண்ட் டெக்னாலஜிக்கு வந்து ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்டுக்கு அதிகமாக செலவு பண்ணணும். பட் நம்ம செலவு பண்ணுறோமா? இல்லை. ஸோ நம்ம ரொம்ப கம்மியாக செலவு பண்ணிகிட்ருக்கோம். அட்லீஸ்ட் ஒரு 2% ஆகுது நம்ம ரிசர்ச் அண்டு டெவலப்மெண்ட்டுக்கு செலவு பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. மற்ற கண்ட்ரீஸ்லாம் பார்த்திங்கன்னா ப்ரைவேட் வந்து நல்ல இன்வால்மெண்ட்டாக இருக்காங்க. பட் ஆனால் நம்ம கண்ட்ரியில் ப்ரைவேட்டோட இன்வால்மெண்ட் அப்படிங்கிறது ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்டில் இல்லை. ஸோ அவங்களோடது நம்ம என்ன பண்ணணும், கொண்டு வரணும் அப்படிங்கிறதையும் வந்து சொல்கிறாங்க. இதெல்லாம் பண்ணால் தான் நம்ம நினச்சதை வந்து அச்சீவ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் வந்து பேலன்ஸ் பேசிக்காக வந்து இதில் கொடுத்துருக்கிறது அப்படியே ஒரு நோட்ஸாக வந்து கொடுத்துருக்கேன், என்ன காரணத்துக்காக அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருப்பேன். ஸோ இப்போ இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் இயரில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, குளோபல் இனோவேஷன் இண்டெக்ஸ் 2016 வந்து பப்ளிஷ் பண்ணது யார் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ தான் பார்த்தோம் விபோ அப்படிங்கிறவங்கள. ஸோ ஆன்சர் என்ன? இதுதான். ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க. இது உங்களுக்கு குரூப் 1 கூட வரலாம், மேபி குரூப் 4 எல்லாமே வரலாம். டிஎன்பிசியில் கேட்கலாம், யூபிஎஸ்சியில் கேட்கலாம், எல்லாத்துலேயுமே கேட்க வாய்ப்பு இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா இந்தியாஸ் இனோவேஷன் இண்டெக்ஸ் பற்றியும் கேட்டிருக்காங்க. ஸோ இந்தியாஸ் இனோவேஷன் இண்டெக்ஸ் வந்து யார் ரிலீஸ் பண்ணுறா? விபோவை ரிலீஸ் பண்ணுறாங்க, இல்லை நித்தி ஆயோக்குன்னு தானே பார்த்தோம். அப்போ இது ஃபஸ்ட் ஒன் தப்பு. ஆக்சுவலாக கொஷின் என்ன கேட்டிருக்காங்க, எது நாட் கரெக்ட் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ நாட் கரெக்டுன்னு கேட்கப்போ ஃபஸ்ட் ஒன் தான் கரெக்டுன்னு சொல்லலாம். பேலன்ஸ் பார்த்திங்கன்னா செகண்ட் ஆப்ஷனே நம்ம படித்து பார்க்கலாம். த பில்லர்ஸ் ஆஃப் இண்டெக்ஸ் இன்க்ளூட் தி கெப்பாசிட்டி ஆஃப் ஹியூமன் கேபிட்டல். ஸோ ஹியூமன் கேபிட்டல் வந்து நம்ம க்ரியேட் பண்ணணும். ஹியூமன் கேபிட்டல்னால் என்ன ஃபஸ்ட்டு அப்படின்னா, இப்போ வந்து நமக்கு ஃபிசிக்கல் கேபிட்டல் அப்படிங்கிறப்ப சொத்து, லேண்டு, இதெல்லாம் ஃபிசிக்கல் கேபிட்டல். ஃபினான்ஷியல் கேபிட்டல்னால் பணம், இதெல்லாம் சொல்லலாம். ஹியூமன் கேபிட்டல்னால் நம்ம தான். ஸோ நம்ம வந்து ஹியூமன் கேபிட்டலாக இருக்கிறோம் அப்படின்னா நம்ம எஜுகேஷன் கொடுக்குறது, ஹெல்த் கொடுக்குறது, இதெல்லாம் வந்து ரொம்ப முக்கியம். அதை ஹியூமன் கேபிட்டல்னு சொல்லுவோம். ஸோ அந்த ஹியூமன் கேபிட்டல், ரிசர்ச்சு, ஸ்ட்ரென்த் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன், சப்போர்ட்டிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், லெவல் ஆஃப் பிஸ்னஸ் சொஃபிஸ்டிகேஷன் அமாங் அதர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது கரெக்டு. பட் ஆனால் ஃபஸ்ட் ஒன் தப்பு தானே. ஏன்னா ஃபஸ்ட் ஒன் வந்து இந்தியாஸோட இனோவேஷன் இண்டெக்ஸ் யார் ரிலீஸ் பண்ணுறா? நித்தி ஆயோக். ஸோ ஃபஸ்ட் ஒன் தப்பு. ஸோ இங்கே எது நாட் கரெக்டுன்னு கேட்கும்போது ஃபஸ்ட் ஒன் தான்.
நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். இது எல்லாமே உங்களுக்கு பிலிம்ஸில் முக்கியம், ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து விமன் ஹேவ் அ ரைட் டு சேஃப் அபார்ஷன் அப்படிங்கிற மாதிரி சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்காங்க. ஸோ நேற்று தான் நம்ம என்ன பண்ணோம், டெல்லி ஹைகோர்ட் வந்து இது வேறு கேஸ் அது வேறு கேஸ், பட் ஆனால் வந்து அபார்ஷன் அப்படிங்கிற கான்செப்ட் ஒன்று தான். நேற்று வந்து ஒரு 13 வயசு பொண்ணுக்கு வந்து 26 வாரம் ஆச்சு, அப்படின்னா வந்து 6.5 மாதம் ஆச்சு, ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க, அவங்க ரேப் விக்டம். ஸோ அதனால் வந்து அவங்களுக்கு அபார்ஷன் பண்ணுறதுக்கு ஓகே அப்படிங்கிற மாதிரி ஹைகோர்ட் சொல்லியிருக்காங்க. அதை பற்றி நம்ம நேற்று பார்த்தோம். இப்போ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஆக்சுவலாக ஏன் இது சுப்ரீம் கோர்ட்டுக்கு இந்த கேஸ் வந்துச்சு அப்படின்னா, இப்போ இதில் வந்து எம்டிபி ஆக்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆக்ட் இருக்குது, மெடிக்கல் டெர்மினேஷன் ஆஃப் ப்ரெக்னென்சி ஆக்ட் அப்படின்னு சொல்லிட்டு 1971 தான் கொண்டு வந்தாங்க. அதுக்கு முன்னாடி நிறைய பேர் பார்த்திங்கன்னா அபார்ஷன் அப்படிங்கிறது இல்லீகலாக பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நிறைய வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற விமென்ஸ் அபார்ஷன் பண்ணும்போது இறந்துடுறாங்க. ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்கிறதுனால மெடிக்கல் டெர்மினேஷன் ஆஃப் ப்ரெக்னென்சி ஆக்ட்னு ஒன்று கொண்டு வந்து இனிமேல் இதை ரெகுலேட் பண்ணணும். யார் வேணாலும் ஈஸியாக அபார்ஷன்லாம் பண்ணக்கூடாது. சில மெடிசன்ஸ் கிட்ட லைக் வந்து ப்ராக்டிஸ்னர்கிட்ட பெர்மிஷன் வாங்கிட்டு தான் 12 வாரம் அந்த மாதிரி சில ப்ரொசீஜர்ஸ்லாம் இருக்குது. ஸோ அதை படி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட் டைம் கொண்டு வரும்போது கல்யாணம் ஆன பெண்களுக்கு மட்டும்தான் அப்படிங்கிற மாதிரி அபார்ஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் 2021 கல்யாணம் ஆனவங்க ஆகாதவங்க எல்லாருமே அபார்ஷன் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் 1971 என்ன சொல்லியிருப்பாங்கன்னா 20 வாரத்துக்குள்ளே தான் அபார்ஷன் பண்ண முடியும். 2021 வந்து 24 வாரம் பண்ணலாம் ரேப் விக்டமாக இருந்தீங்க அப்படின்னா. அது மட்டும் இல்லாமல் அவங்களோட மேரிட்டல் ஸ்டேட்டஸ் மாறி இருக்கலாம். மேபி அவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும் போது அவங்க கணவர் இறந்துருக்கலாம். ஸோ அந்த மாதிரி சமயத்தில் அபார்ஷன் பண்ணலாம். மேபி அவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும் போது அவங்க கணவர் வந்து டைவோர்ஸ் வாங்கியிருக்கலாம். அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் அப்போ என்ன பண்ணலாம், இது வந்து ஓகே 24 வீக்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் ஒருவேளை 24 வீக்ஸ் தாண்டிச்சு அப்படின்னா அந்த குழந்தை வயிற்றில் இருக்கக்கூடிய அந்த கருவில் இருக்க குழந்தையோட வளர்ச்சி அப்படிங்கிறது மேபி அப்நார்மலாக இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷன்னா மேபி நான் ஓகே 24 வீக்ஸ்க்கு மேலே அப்படிங்கிற மாதிரி அமெண்ட்மெண்ட்டில் சொன்னாங்க. இப்போ 1971 பார்த்திங்கன்னா 12 வாரம் மார்க்கு அபார்ஷன் பண்ணணும் அப்படின்னா ஒரு மெடிக்கல் ப்ராக்டிஸ்னரோட ஒப்பீனியன் இருந்தால் போதும். 20 வாரம் ஆகுதுன்னா 2 மெடிக்கல் ப்ராக்டிஸ்னரோட ஒப்பீனியன் கண்டிப்பாக வேணும். இதே 2021 அமெண்ட்மெண்ட்டில் என்ன சொன்னாங்கன்னா 20 வாரம் இருந்தால் மட்டுமே ஒரு மெடிக்கல் ப்ராக்டிஸ்னர் போதும். 24 வாரம் தாண்டுது, 24 வாரம் அப்படிங்கிறப்ப 2 மெடிக்கல் ப்ராக்டிஸ்னராக இருக்கணும். 24 வாரத்தையுமே தாண்டுது அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக மெடிக்கல் போர்ட் கிட்ட அப்ரூவல் வாங்கிட்டு தான் வரணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இதெல்லாம் மீறினீங்கன்னா ஃபைனு. இதுக்கு முன்னாடி ஃபைன், இப்போ வந்து ஜெயில் வரைக்கும் பண்ணிடுவாங்க. ஸோ இப்படி தானே ரூல்ஸ் இருக்குது. பட் நேற்று என்ன பண்ணாங்க, இந்த மாதிரி வந்து 26 வாரம் ஆயிடுச்சு. பட் ஆனால் வந்து அவங்க ரேப் விக்டம் அப்படிங்கிறதுனால மெடிக்கல் போர்டு வந்து ஓகே சொல்லியிருப்பாங்க. தென் ஹைகோர்ட்டுக்கும் போயிருக்கும், ஓகே பண்ணியிருப்பாங்க அபார்ஷன் பண்ணுறதுக்கு. ஸோ இதை நம்ம பார்த்தோம். பட் ஆனால் இங்கே வந்து என்னாச்சு அப்படின்னா, இந்த பெண் பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக இந்த கதை உங்களுக்கு தேவையில்லை. பட் எனிவே இந்த நியூஸ் பேப்பரில் என்ன இருக்குது அப்படிங்கிறத வந்து நான் சொல்கிறேன். ஸோ இந்த பெண் பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக ஹைகோர்ட்டில் வந்து கேட்டிருப்பாங்க, எனக்கு வந்து நீங்கள் அபார்ஷன் பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருப்பாங்க. பட் அவங்க கேட்டது பார்த்திங்கன்னா 24 வாரம் ஆயிடுச்சு. ஸோ அப்படிங்கிறப்ப அவங்க காரணம் கேட்பாங்கல்ல, என்ன காரணமா, ஏன் வந்து நீங்கள் இப்போ போய் அபார்ஷன் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்டிருப்பாங்க. நம்ம இதில் பார்த்திங்கன்னா அபார்ஷன் வந்து இந்த மாதிரி பண்ணணும் அப்படின்னா 24 வாரம் ஆகுது அப்படின்னா கண்டிப்பாக அவங்க வந்து ரேப் விக்டமாக இருக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா அவங்க கணவர் வந்து டைவோர்ஸ் வாங்கிட்டு போயிருக்கணும், இல்லை அவங்க கணவர் இறந்து போயிருக்கணும். இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்லாம் வந்து இருக்குது. பட் ஆனால் இந்த பொண்ணுக்கு பார்த்திங்கன்னா ரேப்பு அப்படிங்கிற மாதிரியும் கிடையாது, அவங்க கணவரும் இறக்கலை. ஆக்சுவலாக அந்த பொண்ணுக்கு மேரேஜே ஆகலை, அவங்க லிவிங் டுகெதராக இருந்திருக்காங்க. ஸோ அதனால் வந்து அவர் வந்து இப்போ விட்டுட்டு போயிட்டாராமா. ஸோ அதனால் அந்த குழந்தைய வந்து அபார்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இது வந்து எங்களோட லாவில் வந்து எம்டிபி மெடிக்கல் டெர்மினேஷன் ஆஃப் ப்ரெக்னென்சி ஆக்ட்லேயே இந்த மாதிரி ஒரு ரூல்ஸே இல்லை. ஸோ வந்து எங்களால் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி ஹைகோர்ட் சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் அந்த பொண்ணு என்ன பண்ணியிருக்கு, சுப்ரீம் கோர்ட்டுக்கு போயிருக்காங்க. சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நம்ம வந்து எப்போ பார்த்தாலும் வந்து லா படி என்ன மாதிரி இருக்குது அப்படிங்கிறதே மட்டும் பார்க்கக்கூடாது. ஆக்சுவலாக வந்து அவங்களே வந்து சுப்ரீம் கோர்ட்டு லிவ் இன் ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறது வந்து ரெகக்னைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ வந்து இந்த மாதிரி வந்து ஒரு நம்ம ராங்காக வந்து அந்த பொண்ணை வந்து நம்ம நினைக்கிறோம், தப்பாக நினைக்கிறோம். ஸோ இந்த மாதிரி வந்து செஞ்சது வந்து தப்பு அப்படிங்கிற மாதிரி நம்ம பேசுகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணிட்டாங்க, கடைசியில் வந்து
ஓகே, அந்த பொண்ணுக்கு அப்படிங்கிறது இதில் மெயினாக நீங்கள் சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அந்த பொண்ணுக்குன்னு சொல்லிட்டு சாய்ஸ் இருக்குது. அவங்களுக்கு ரீப்ரொடக்டிவ் சாய்ஸ் அப்படிங்கிறது நம்மளுடைய கான்ஸ்டியூஷனில் ஆர்டிக்கல் 21 அப்படிங்கிறது இருக்குது. அந்த பொண்ணுக்கு வந்து குழந்தை வேணுமா வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு அது அந்த பொண்ணோட விருப்பம். அதுக்குன்னு ரீப்ரொடக்டிவ் சாய்ஸ் அப்படிங்கிறது இருக்குல்ல. ஸோ அப்போ இது நம்ம தலையிடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ அதனால் வந்து கொடுத்துருப்பாங்க. இதில் பார்த்திங்கன்னா நீங்கள் எத்திக்ஸில் ஒரு விஷயத்தை நீங்கள் நோட் பண்ணணும். எத்திக்ஸில் பார்த்திங்கன்னா நேற்றே சொல்லியிருப்பேன். இதில் வந்து ப்ரோ லைஃப் அண்டு வேர்சஸ் ப்ரோ சாய்ஸ் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வந்து வரும். ஸோ ப்ரோ லைஃப் அப்படிங்கிறது அந்த குழந்தைய ஆக்சுவலாக கொல்லவே கூடாது. இப்போ யூஎஸில் எப்படி சொல்கிறாங்க கொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கும் ஒரு உயிர் இருக்குது, கொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. பட் இதே ப்ரோ சாய்ஸ்ன்னு வந்துட்டிங்கன்னா அந்த பேரண்ட், ஏன்னா ஆக்சுவலாக வந்து அந்த தாய் தான் பார்த்திங்கன்னா அந்த குழந்தைய வந்து சுமக்கிறாங்க. அவங்களோட விருப்பம் குழந்தை வேண்டாமா வேணுமா அப்படிங்கிறது அவங்களுக்கு ரீப்ரொடக்டிவ் சாய்ஸ் இருக்குது. ஸோ இப்போ ரெண்டும் பிரச்சனையாக இருக்குது இந்த இடத்துல பார்க்கும்போது. மோஸ்ட்லி இப்போ நம்ம இந்தியா வந்து ப்ரோ லைஃபாக ப்ரோ சாய்ஸாக நீங்கள் கேட்டிங்கன்னா நம்ம வந்து ஒரு மிடில் பாத்தில் இருக்கோம். நம்ம எல்லாத்தையும் அபார்ஷன் பண்ணுங்கன்னு சொல்ல மாட்டோம், யாரையுமே அபார்ஷன் பண்ண வேண்டாம்னு சொல்ல மாட்டோம். ஒரு மிடில் பாத்தில் இந்தியா இருக்குது, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஃபுட் ஷுட் ரீச் ஆல் மைக்ரண்ட் ஒர்க்கர்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சுப்ரீம் கோர்ட். ஸோ சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் கிட்ட நிறைய பேர் பார்த்திங்கன்னா ஒரு ஊர் விட்டு இன்னொரு ஊர், இப்போ வந்து ரூரல்லேருந்து அர்பனுக்கு வேலைக்காக போயிருப்பாங்க. அவங்களெல்லாம் என்ன சொல்லுவோம், மைக்ரண்ட் ஒர்க்கர்ஸ்ன்னு சொல்லுவோமா. ஸோ அவங்களுக்கெல்லாம் வந்து உணவு அப்படிங்கிறது கண்டிப்பாக எல்லாத்துக்கும் போய் சேரணும், நீங்கள் பண்ணலைன்னா யார் பண்ணுவா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க சுப்ரீம் கோர்ட். ஆக்சுவலாக வந்து பேண்டமிக் அப்போ 2020 வந்து பார்த்திங்கன்னா கொரோனா அப்படிங்கிறது ஸ்டார்ட் ஆச்சு. அப்போ பேண்டமிக் இருந்துச்சு. அப்போ வந்து எல்லா பக்கமும் லாக்டவுன் போட்டிருந்தாங்க. ஸோ அப்போ வந்து சுயமோட்டோவாக வந்து தானாகவே யாரும் பெட்டிஷன் போடாமல் சுப்ரீம் கோர்ட்டாகவே வந்து வாலண்டியராக அந்த கேஸ் எடுத்து இந்த ப்ராப்ளத்தை வந்து மைக்ரண்ட் ஒர்க்கர்ஸ் வந்து ஃபேஸ் பண்ணுறதை பார்த்துருப்பாங்க. ஏன்னா அப்போல்லாம் வந்து அவங்களுக்கு டேட்டாஸ் கூட இருக்கிறவங்க எங்கே இருக்காங்க எது இருக்காங்க எதுவுமே தெரியாது. எல்லோரும் அவங்களோட ஊருக்கு எப்படியாவது ஓடினா போதும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் அவங்க மாட்டிகிட்டு இருந்தாங்க, நமக்கே நல்லா தெரியும். ஸோ அப்போ ஆக்சுவலாக வந்து சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, உணவு அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு ஃபண்டமெண்டல் ரைட் டு ஃபுட் அப்படிங்கிறது நம்மளோட ஆர்டிகல் 21 ஃபண்டமெண்டல் ரைட்ஸு. ஸோ கண்டிப்பாக வந்து நம்ம என்ன பண்ணணும், கொடுக்கணும். இப்போ எல்லாம் பார்த்திங்கன்னா உணவு அப்படிங்கிறது இல்லாமல் அவங்க வயிற்றில் துணியை காய போட்டுட்டு தூங்குற மாதிரி இருக்குது. ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷன்லாம் ஆக்சுவலாக வரவே கூடாது. ஆரம்பத்தில் பார்த்திங்கன்னா ஈஷரம் போர்ட்டல் அப்படிங்கிற ஒரு போர்ட்டல் வந்து அதுக்கப்புறம் தான் ஆக்சுவலாக வந்து க்ரியேட்டே பண்ணியிருப்பாங்க. ஏன் அப்படின்னா மைக்ரண்ட் ஒர்க்கர்ஸ் அப்படிங்கிறவங்க அவங்க கொரோனா அப்படிங்கிறது பயந்துட்டு என்ன பண்ணிட்டாங்க, எல்லோரும் வந்து அவங்க ஊருக்கு வந்து ஓட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அப்போ வந்து போகிறது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா லாக்டவுன் போட்டதுனால எதுவுமே போக முடியல, உணவு கிடைக்கல, எல்லாமே பிரச்சனையாக இருந்துச்சு. அப்போ தான் ஈஸ்வரம் போர்ட்டலில் வந்து அவங்கள பற்றி வந்து எல்லா டேட்டாஸ் வந்து இன்க்ளூட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க, ரெஜிஸ்டர் பண்ணணும்னு. இதில் நிறைய பேர்த்த வந்து ரெஜிஸ்டர் ஆகியிருக்காங்க. ஸோ அவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா சில பேருக்கு வந்து ரேஷன் கார்டு இருக்குது, இல்லாமல் இருக்குது. இதை பார்த்து என்ன பண்ணணும், நம்ம ரேஷன் கடையில் வந்து உணவு கொடுக்கணும், ஏன்னா ஃபுட் கிரெயின்ஸ் கொடுக்கணும். ஏன்னா இன்னமும் வந்து நம்ம வந்து ஒன் ரேஷன் கார்டுன்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கோம். பட் அதை கொண்டு வந்தோமா அப்படின்னு கேட்டால் இன்னும் நிறைய இடத்துல கொண்டு வரல. ஸோ அதனால் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதை முதல்ல கொண்டு வரணும். அப்போ தானே வந்து இந்த மாதிரி மைக்ரண்ட் ஆகி வந்தவங்கள கூட, இப்போ ஒருத்தவங்க தமிழ்நாட்டில் வந்து வந்திருக்காங்க தெலுங்கானாலேருந்து அப்படின்னா, இங்கே வந்திருக்கிறவங்களுக்கு ரேஷன் கார்டு வந்து ஒன் ரேஷன் கார்டுன்னு கொடுத்தா தானே இங்கே இருக்கிறவங்க ஃபுட் கிரெயின்ஸ் வாங்க முடியும், இல்லைன்னா என்ன பண்ண முடியும். ஸோ நிறைய ஸ்டேட்டில் பார்த்திங்கன்னா இன்னமும் ரேஷன் கார்ட்ஸ் வந்து கொடுக்காமல் இருக்காங்க. ஸோ நிறைய வந்து டிலே ஆகுது ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து. அங்கே இருக்கக்கூடிய லேபர் அவங்க வேலைக்கு வந்திருப்பாங்களா, அந்த டிபார்ட்மெண்ட் இஷ்யூஸ் இருக்குது, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் இஷ்யூஸ் இருக்குது, இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது. அதனால தான் வந்து அவங்க இன்னமும் வந்து அவங்களால எதுவுமே பண்ண முடியல, ஃபுட் கிரெயின்ஸ்லாம் வாங்க முடியல. ஸோ இதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா, நம்ம வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் வந்து சீக்கிரமாக பண்ணணும், சீக்கிரமாக இருக்கிற லாஸ் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். முதல்ல ஒன் ரேஷன் கார்டுங்கிறது எல்லா பக்கமும் கொண்டு வரணும். அப்போ தான் முதல்ல இவங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா இந்த ஃபுட் கிரெயின்ஸ் அப்படிங்கிறது நேஷ்னல் ஃபுட் செக்யூரிட்டி ஆக்ட் கீழே வந்தது. ரேஷன் கடையில் வந்து நம்ம என்ன பண்ணுவோம், மானிய விலையில் மலிவு விலையில் வந்து நம்ம ஃபுட் கிரெயின்ஸ் வந்து அஃபோர்டபுளான ப்ரைஸுக்கு நம்ம வாங்குகிறோம். ஸோ இதனால் வந்து கிராமப்புற மக்கள் 75% இதில் கவர் ஆகிறாங்க, நகர்ப்புற மக்கள் 50% வந்து இது கவர் ஆகுறாங்க. டோட்டலாக வந்து 67% வந்து கிடைக்கிது. ரொம்ப கஷ்டப்படுறவங்களுக்கு இந்த ரேஷன் கடை மூலிமா வந்து நமக்கு மானியத்தில் வந்து உணவு கிடைக்கப்படுது. அதிலே ரொம்ப கஷ்டப்படுறவங்களுக்கு இன்னும் சலுகைகள் கூட கவர்மெண்ட் வந்து இந்த கோவிட் சமயத்தில் நிறைய உதவிகள் பண்ணியிருப்பாங்க. 35 kg ஃபுட் கிரெயின்ஸ் வந்து பர் மந்த் பர் ஹவுஸ் ஃபுல் கூட அன்னையோதயா யோஜனா மூலிமா கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த மாதிரிலாம் வந்து கிடைக்கிது. தென் வந்து 14 வயசு வரைக்கும் மீல்ஸ் வந்து சில்ட்ரன்ஸுக்கு கிடைக்கிது.
மீல்ஸ் அண்ட் மெட்டர்னிட்டி பெனிஃபிட்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ இந்த மாதிரிலாம் வந்து செஞ்சிட்ருந்தாங்க. ஸோ நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன், ஒன் நேஷன் ஒன் ரேஷன் கார்டுங்கிறது. இப்போ நீங்கள் இங்கே இருக்கீங்க தமிழ்நாட்டில் அப்படின்னா, தமிழ்நாட்டில் உங்களுக்கு 5 கிலோ 10 கிலோ ரைஸ் கிடைக்கிது அப்படின்னா, ஸோ இதில் 5 கிலோ உங்கள் ஃபேமிலிக்கு, பேலன்ஸ் 5 கிலோ நீங்கள் வேறு எங்கே வந்து நீங்கள் இருக்கீங்களோ அங்கே கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி எக்ஸாம்பிளுக்கு அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஈ-ஷரம் போர்ட்டல் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா, ஆக்சுவலாக வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் லேபரர்ஸ் மோஸ்ட்லி வந்து அன்ஆர்கனைஸ்ட் ஒர்க்கர்ஸை வந்து அந்த ஈ-ஷரம் போர்ட்டலில் வந்து ரெஜிஸ்டர் பண்ணுறது. ஸோ அதை பார்த்துட்டு எவ்வளோ பேர் இருக்காங்கன்னு பார்த்துட்டு, அவங்கள எத்தனை பேருக்கு ரேஷன் கார்டு இருக்குது இல்லைன்னு பார்த்துட்டு, இருக்கோ இல்லையோ எல்லாத்துக்குமே வந்து நீங்கள் ஃபுட் கிரெயின்ஸ் வந்து கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அதான் வந்து இந்த ஆர்டிக்கலில் வந்து மெயினாக வந்து எம்ஃபோசிஸ் பண்ண விஷயம். ஃபுட் அப்படிங்கிறது கண்டிப்பாக வந்து எல்லாத்துக்கும் போய் ரீச் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அவங்க ரேஷன் கார்டு வச்சுருக்காங்க வைக்கல அப்படின்லாம் இல்லை, எல்லாத்துக்கும் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஏஷியன் டெவலப்மெண்ட் பேங்க். ஸோ அவங்க வந்து இப்போ என்ன மாதிரி நம்மளோட க்ரோத் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னா 7.2%. ஸோ இதை பற்றி நம்ம பார்க்கலாம். ஏஷியன் டெவலப்மெண்ட் பேங்க் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ரீஜனல் டெவலப்மெண்ட் பேங்க்குன்னு சொல்லுவோம். ஸோ இது ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து ரொம்ப முக்கியம். ப்ரீவியஸ் இயரில் கேட்டிருக்காங்க. மணிலா அப்படிங்கிறது ஃபிலிப்பைன்ஸில் இருக்குது. ஸோ இதுக்கு முன்னாடி வந்து இது வந்து எக்கனாமிக் கமிஷன் ஃபார் ஏஷியா அண்ட் ஃபேர் ஈஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ வந்து யுனைடெட் நேஷன் எக்கனாமிக் அண்ட் சோஷியல் கமிஷன் ஃபார் ஏஷியா அண்ட் பசிபிக்னு இதில் நான் ரீஜனல் டெவலப்டு கண்ட்ரிஸும் இருக்காங்க. ஸோ இப்போ டோட்டலாக வந்து 86 மெம்பர்ஸ் இருக்காங்க. 49 பார்த்திங்கன்னா ஏஷியாவிலேருந்து இருக்காங்க. இவங்க ஓட்டிங் எப்படி இருக்கும் அப்படின்னா லைக் வந்து வேர்ல்டு பேங்க் மாதிரி தான். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா அட் ப்ரெசன்ட் 2019 படி பார்க்கும்போது ஜப்பான் யூஎஸ் பார்த்திங்கன்னா 15.6% ஷேர் வச்சுருக்காங்க. தென் நம்ம இந்தியா பார்த்திங்கன்னா 6.3. இவங்களோட முக்கியமான ரோல் என்ன அப்படின்னா அந்த வறுமைங்கிறத குறைக்கணும் ஏஷியாலையும் பசிபிக்லேயும் அப்படிங்கிறாங்க. என்விரான்மெண்டல் சஸ்டைனபிள் க்ரோத் கொண்டு வரணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. லோன்ஸுக்கும் கிராண்ட்ஸுக்கும் வித்தியாசம் இருக்குது. லோன்ஸ் அப்படின்னா நீங்கள் ஒரு கடன் கொடுக்குறீங்க அப்படின்னா திருப்பி கொடுத்துடணும். கிராண்ட்ஸ் அப்படின்னா கொடுத்தது திருப்பி கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. தென் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ஹெல்த்து, ஃபினான்ஷியல், பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சிஸ்டம்ஸ், கிளைமேட் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையும் பார்க்குறது. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இவங்க ரோல் ப்ளே பண்ணிகிட்ருக்காங்க அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இது ரிலேட்டடாக வந்து ப்ரீவியஸ் இயரில் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இந்த ஹெட் குவார்ட்டர்ஸ் ஆஃப் ஏஷியன் டெவலப்மெண்ட் பேங்க் அப்படிங்கிறது எங்கே இருக்குதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ தான் பார்த்தோம் மணிலா. தென் வேர் இஸ் த ஹெட் குவார்ட்டர்ஸ் ஆஃப் ஏஷியன் டெவலப்மெண்ட் பேங்க் திரும்பியும் பார்த்தீங்களா அதே கொஷின் தான். ஸோ அடுத்து வந்து ஏஷியன் டெவலப்மெண்ட் பேங்க் எங்கே இருக்குது, டோக்கியோவா, இப்போ தான் பார்த்தோம் மணிலா. ஸோ ஃபஸ்ட் ஒன் தப்பு அப்படின்னா பேலன்ஸ் வந்து 2 and 3 பார்க்கணும். அசோசியேஷன் ஆஃப் சவுத் ஈஸ்ட் ஏஷியன் வந்து இந்தோனேஷியா. ஸோ இது தப்பு. அப்போ 2 only அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்தியா இஸ் அ மெம்பர் ஆஃப் ஃபாலோவிங். எதுலாம் வந்து இந்தியா மெம்பராக இருக்காங்கன்னு கேட்குறாங்க. ஸோ ஃபஸ்ட் நம்ம OECDயில் மெம்பராக இருக்கோமா, இல்லை. ஸோ OECDயில் இல்லைன்னா இதுவும் போயிடும். ஸோ 1313 இப்போ செகண்ட் ஒன் வருதான்னு மட்டும் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. ஏஷியா பசிபிக் எக்கனாமிக் கோஆப்ரேஷனில் இந்தியா இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. ஸோ கொலம்போலையும் தென் வந்து பார்த்திங்கன்னா ஏஷியன் டெவலப்மெண்ட் பேங்க்லேருந்து இந்தியா மெம்பராக இருக்காங்க. ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து இந்தியா திரும்பியும் அதே மாதிரி கேள்வி பார்த்தீங்களா, OECD. ஸோ இப்போ நீங்கள் OECDயை ரிமூவ் பண்ண முடியுதான்னு பார்க்கலாம். ஸோ தேர்ட் ஒன் ரிமூவ் பண்ணிட்டோம்னா ஆன்சர் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். WTOலையும் இந்தியா வந்து ஏஷியன் டெவலப்மெண்ட் பேங்க்லேயே இருக்காங்கன்னு மட்டும் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா போதும். OECD நீங்கள் ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னாவே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து ஆன்சர் கிடச்சிரும். நெக்ஸ்ட் வந்து பேங்க்ஸு நான் பெர்ஃபார்மிங் அசெட் அப்படின்னா வாஹா கடன் அப்படின்னு சொல்லுவோம், பார்த்துருக்கீங்களா? அது வந்து கம்மியாக இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வாஹா கடன் அப்படின்னா எதை சொல்லலாம் அப்படின்னா, இப்போ நான் வந்து பேங்க்குக்கிட்ட போய் கடன் வாங்கியிருக்கேன். ஸோ பேங்க்குக்கிட்ட நான் வட்டியும் கட்டலை, முதலும் கட்டலை, எதுவுமே கட்டலை. ஒரு 90 டேஸ்க்கு அப்படின்னா 3 மாதத்துக்கு கட்டாமல் இருக்கேன் அப்படின்னா அது வாஹா கடன் அப்படின்னு சொல்லிடுவாங்க. அப்போ பேங்க்குக்கு அதனால எவ்வளோ கஷ்டம். ஸோ கண்டிப்பாக வந்து பேங்க் வந்து என்ன காசை கையில் வந்து கோடிக்கணக்கில் வந்து அவங்களுக்கு இருக்காது. ஸோ அவங்க எங்கேருந்து ஆக்சுவலாக வந்து பேங்க் வாங்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கு காசு வருது. மெயினாக அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது எங்கேருந்து வருதுன்னா நம்ம தான். ஸோ நம்ம டெபாசிட்டடாக இருக்கக்கூடிய நம்ம தான் என்ன பண்ணுவோம் அப்படின்னா பேங்க்குக்கிட்ட டெபாசிட் பண்ணுவோம். அந்த டெபாசிட் எடுத்து தான் நமக்குலாம் வந்து லோன் கொடுக்குறாங்க. ஸோ அப்போ நாளைக்கு வந்து நான் கட்டாமல் விட்டுட்டேன், பேங்க்குக்கிட்ட பணத்தை கட்டலை அப்படின்னா பேங்க்குக்கு என்ன மாதிரி ப்ராப்ளம் வரும்? டெபாசிட்டர் என்ன பணத்தை கேட்காமையாக இருப்பாங்க? கண்டிப்பாக ஒரு நாள் வந்து கேட்பாங்க.
அப்போ பேங்க் வந்து சொல்ல முடியாது, நான் இன்னொருத்தவங்களுக்கு லோன் கொடுத்துருக்கேன், அவங்க கொடுக்குற வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்ல முடியாது. ஸோ கண்டிப்பாக கொடுத்து தான் ஆகணும். அப்போ பேங்க் வந்து ப்ரொவிஷனிங் அப்படின்னு சொல்லிட்டு தனியாக ஒரு பர்ஸ் மாதிரி மெயின்டைன் பண்ணிகிட்ருப்பாங்க. அதில் வந்து என்னென்ன கடன்லாம் வந்து வராமல் இருக்கோ அதெல்லாம் அதில் போட்டு வைக்கணும். அப்போ பேங்க்கோட கிரெடிட் அப்படிங்கிறது குறைய ஆரம்பிச்சிட்டே இருக்கும். பணம் ₹1 கோடி இருக்குன்னா அப்படி இப்படி நிறைய பேர் கொடுக்காம இருந்தாங்கன்னா அந்த 1 கோடி குறைஞ்சிக்கிட்டே இருக்குமா, அப்போ ஒரு 50 லட்சமாக தான் இருக்கும். அப்போ அந்த 50 லட்சத்தை வந்து கொஞ்சம் பேத்துக்கு கம்மியான பேத்துக்கு தான் லோன் கொடுப்பாங்க, அதிகமான வட்டி கொடுப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் வந்து க்ரியேட் ஆகுமா பேங்க்குக்கு. அப்போ பேங்க் கிட்ட இருக்கக்கூடிய அந்த கிரெடிட் அப்படிங்கிறது குறைய ஆரம்பிக்கும். அதனால் வாகா கடனை வச்சுக்கிட்டு பேங்க் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. இதுக்காக பேட் பேங்க்லாம் கொண்டு வந்தாங்க. ஸோ நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து க்ரியேட், அதுவும் இந்த கோவிட் சமயத்தில் ரொம்ப ப்ராப்ளம்ஸ் வந்து க்ரியேட் பண்ணாங்க. பேங்க் ரொம்ப வந்து சஃபர் ஆனாங்க. ஸோ எனிவே இப்போ பரவாயில்ல, கொஞ்சம் குறைஞ்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஒரு பாசிட்டிவான விஷயம் பேங்க் அப்படின்னு சொல்லலாம். இது வந்து உங்களுக்கு ஜிஎஸ் பேப்பர் 3ல் எக்கனாமியில் முக்கியம். அட் த சேம் டைம் உங்களுக்கு பிலிம்ஸில் வந்து ரொம்ப முக்கியம், ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி பார்க்கலாம். இதில் பாருங்கள், ஒரு கொஷின் கேட்டிருக்காங்க. A loan become a non-performing asset if your borrower does not pay any interest or principal till 90 days. நான் இப்போ தான் சொன்னேன், நான் வட்டியும் கட்ட மாட்டேன், முதலும் கட்ட மாட்டேன். நான் என்ன பண்ணுவேன், அமைதியாக இருப்பேன். ஒரு 3 மாதத்துக்கு அமைதியாக இருந்தேன்னா அதுக்கு என்ன பேர், வாகா கடன் அப்படின்னா நான் பெர்ஃபார்மிங் அசெட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஆமாம், இது கரெக்டு. அடுத்தது, if a borrower pay his dues regularly and on time, then bank will call such loan as a standard asset. நான் ரெகுலராக வந்து என்னோடய டியூ என்னவோ மாதமானால் 10ஆம் தேதின்னு வச்சுக்கோங்க. எக்ஸாம்பிளுக்கு 10ஆம் தேதி ஆயிடுச்சு அப்படின்னா டான்னு போய் பேங்க்கில் போய் கட்டிட்டு வந்துட்டேன்னு வச்சுக்கோங்க. என்னை பார்த்து அவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, ஓ இது வந்து நல்லா கட்டுறாங்க, இவங்க சூப்பராக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாண்டர்ட் அசெட் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவாங்க. ஆமாம், கரெக்டு. பேங்க்ஸ் ஆர் ரெக்யூர்டு டு கிளாரிஃபை என்பிஏஸ் இன்டூ 3 கேட்டகரி, 3 கேட்டகரியில் சொல்லுவாங்க. ஒன்று வந்து சப்ஸ்டாண்டர்ட், இன்னொன்று வந்து டவுட்ஃபுல் அண்ட் லாஸ் அப்படிங்கிற மாதிரி. ஃபஸ்ட்டு வந்து வந்துடும் அப்படிங்கிற மாதிரி, இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா மேபி வரலாம், ஒரு டவுட்டாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி, இன்னொன்று அவ்வளோதான் வரவே வராது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. 3 விதமாக அந்த டைம் பொறுத்து அவங்க பிரிப்பாங்க என்பிஏவை. பேஸ்ட் ஆன் பீரியட் ஆன் விச் த அசெட்ஸ் ஹேவ் ரிமைண்ட் நான் பெர்ஃபார்மிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ சப்ஸ்டாண்டர்ட் அசெட் அப்படிங்கிறது என்ன அர்த்தம் அப்படின்னா, இஃப் த ஃபர்ஸ்ட் கேட்டகரி ஆஃப் என்பிஏ தட் வென் இன்ட்ரெஸ்ட் ஆர் பிரின்சிபல் டியூ டு ஃபார் மோர் தென் 90 days போச்சுன்னா சப்ஸ்டாண்டர்ட், அதுக்கப்புறம் போச்சுன்னா டவுட்ஃபுல், அப்புறம் வரவே வராதுன்னு அவங்களே முடிவு பண்ணிவிட்டு போயிடுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் அவங்க ப்ரொவிஷனிங்கில் வந்து காசை எடுத்து அவங்க சேர்த்து வைக்கிற மாதிரி இருக்கும். வேறு வழி இல்லை, டெபாசிட் வந்து கேட்டால் கொடுக்கணும்ல. ஸோ அப்போ இது எல்லாமே கரெக்டு. ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க. தென் வந்து 1 year since the Pegasus spyware revolution. ஸோ ஆக்சுவலாக போன வருஷம் பார்த்திங்கன்னா பிகாசஸ் அப்படிங்கிற ஒரு ஸ்பைவர். ஸோ இதை பற்றி பார்க்கலாம். ஸோ பிகாசஸ் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பைவர் மாதிரி. இப்போ வந்து உங்களுக்கே தெரியாது, உங்கள் ஃபோனை வந்து உங்கள் ஃபோன் கேமரா, உங்கள் ஃபோன் மைக்ரோஃபோனா, இல்லை ஃபோனில் இருக்கக்கூடிய ஃபோட்டோஸு, கான்டாக்ட்ஸு எல்லாமே வந்து ஒரு 0 கிளிக் இப்போ நீங்கள் ஏதாவது ஒன்று தெரியாமல் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களை ஹேக் பண்ணுறது ஒரு நியாயம் இருக்குது. உங்களுக்கு கிளிக்கே பண்ண மாட்டாங்க, உங்களுக்கே தெரியாது ஒன்று வந்திருக்குன்னே உங்களுக்கு தெரியாது, ஆனால் உங்களை பற்றி ஹேக் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் என்னென்ன பண்ணுறீங்க, நீங்கள் யார்கிட்ட பேசுகிறீங்க, உங்கள்கிட்ட என்னென்ன ஃபோட்டோஸ் இருக்குது, என்னென்ன கான்டாக்ட்ஸ் இருக்குது, உங்கள் கேமரா, மைக்ரோஃபோன் எல்லாமே ஆன் ஆயிரும், உங்களுக்கே தெரியாது. ஸோ அந்த மாதிரி இருக்கிறது தான் பிகாசஸ் அப்படிங்கிற ஒரு ஸ்பைவர். இது போன வருஷம் பார்த்திங்கன்னா நிறைய பேர் மாட்டிக்கிட்டாங்க. சைபர் வெப்பன் கூட சொல்லலாம். இது ஆக்சுவலாக யார் தயார் பண்ணா அப்படின்னா இஸ்ரேல் தான் தயார் பண்ணாங்க, இஸ்ரேலோட NSO கம்பெனி. பட் இதில் ஒரு விஷயம் என்னென்னு பார்த்திங்கன்னா, இவங்க யாருக்கு கேட்டாலும் கொடுக்க மாட்டாங்க, கவர்மெண்ட் கேட்டால் தான் கொடுப்பாங்களாமா. ஸோ அதையும் ஒரு நோட் பண்ணிக்கோங்க, இது கவர்மெண்ட் கேட்டால் மட்டும் தான் தருவாங்களாம். இதில் வந்து போன வருஷம் நிறைய பேர் மாட்டிக்கிட்டாங்க. ஜேர்னலிஸ்ட்லேருந்து, ஆப்போசிஷன் பார்ட்டிஸ்லேருந்து நிறைய பேர் மாட்டிக்கிட்டு நிறைய பேர் பிரச்சனை பண்ணாங்க. அது எப்படி எனக்கே தெரியாமல் ஹேக் பண்ணியிருக்கீங்க என்னோடய ஃபோனை, இதெல்லாம் ஒரு நியாயமா அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து போன தடவை வந்து பெரிய பிரச்சனை போயிட்டு இருந்துச்சு. பட் எனிவே வந்து இப்போ வரைக்கும் அதை பற்றி எதுவுமே பேசலை. ஒரு கமிட்டியை வந்து சுப்ரீம் கோர்ட் அமைச்சாங்க. பட் அந்த கமிட்டி இன்னும் ரிப்போர்ட் வந்து கொடுக்கல. அதான் வந்து சொல்கிறாங்க. ஈவன் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இது கவர்மெண்ட் தான் வந்து க்ரியேட் பண்ணாங்க, கவர்மெண்ட் தான் வந்து வாங்கியிருக்காங்கங்கிற மாதிரியும் நிறைய இதில் போட்டிருக்காங்க. சரி, ஏன் வந்து கவர்மெண்ட் வந்து இந்த மாதிரி ஒரு இண்டிவிஜுவலை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சர்வேல் பண்ணணும் அப்படின்னா, அப்படி நம்ம நாட்டில் ஏதாவது சட்டம் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா இருக்காமா. என்ன சட்டம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, செக்ஷன் 5 ஆஃப் கிளாஸ் 2 ஆஃப் இந்தியன் டெலிகிராஃப் ஆக்ட் 1885 படி ஒருத்தவங்களோட மெசேஜஸ் வந்து நம்ம கவர்மெண்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம பார்க்கலாம். லைக் வந்து எப்போ அப்படின்னா, அவங்க நம்மளோட இந்தியாவோட இறையாண்மை, ஒற்றுமை, செக்யூரிட்டி, பக்கத்தில் ஃப்ரெண்ட் ரிலேஷன் வந்து ஏதாவது ஃபாரின் ஸ்டேட்டில் இருந்தாவோ, மெயினாக இந்த பப்ளிக் ஆர்டர், இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் வந்து என்ன பண்ணலாம், அவங்க பார்க்கலாம்.
ஸோ இந்த மாதிரி ஒரு ரூல்ஸ் வேறு வச்சுருக்காங்க. மேபி இந்த மாதிரி பண்ணியிருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. தென் அது மட்டும் இல்லாமல் ஐடி ஆக்ட் 2000ல் செக்ஷன் 69 அப்படின்னு ஒன்று இருக்குது. அதுலேயும் இதே மாதிரி கான்செப்ட் இருக்குது. ஸோ இதை பேஸ் பண்ணி அவங்க பண்ணியிருக்கலாங்கிறாங்க. ஆனால் இதுலேயும் இன்னொரு விஷயம் இருக்குது. என்ன பிரச்சனை அப்படின்னா, நமக்கு வந்து புட்டசுவாமி கேஸில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ரைட் டு ப்ரைவசின்னு சொல்லியிருக்காங்க. ரைட் டு ப்ரைவசினா எனக்கு வந்து என்னோடய மெசேஜஸ், என்னோடய கான்டெக்ட்ஸ் இதில் யாரோ ஒருத்தவங்க பார்த்துட்டு இருந்தால் எப்படி என்னோடய ப்ரைவசி இருக்கும்? ஸோ இது என்னோடய ப்ரைவசி வயலேட் பண்ணுற மாதிரி இருக்குல்ல. ஸோ இதை நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. இது வந்து என்னோடய ப்ரைவசி வயலேட் பண்ணுற மாதிரி இருக்குது, புட்டசுவாமி கேஸை வயலேட் பண்ணுற மாதிரி இருக்குன்னு. இதனால் பார்த்திங்கன்னா நிறைய கன்சர்ன்ஸ் வந்து க்ரியேட் ஆகிருக்கு. நம்மளோட ரைட் டு ஃப்ரீடம் போயிருக்கு, ரைட் டு லைஃப் எவ்ரிதிங் வந்து போயிருக்கு. ஈவன் பார்த்திங்கன்னா ஃப்ரீடம் இன் த வேர்ல்டு ரிப்போர்ட்லேயே என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, இந்த மாதிரி வந்து பிகாசஸ் வந்து கவர்மெண்ட் தான் வந்து ஆக்சுவலாக வாங்கினாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. இதில் ப்ரைவசியும் கிடையாது. லைக் வந்து டிரான்ஸ்பரன்சி இல்லை. டிரான்ஸ்பரன்சி இல்லைன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா செர்ட் இன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. இதில் என்ன பண்ணாங்கன்னா, யாருக்காவது சைபர் செக்யூரிட்டி ஆக்ட் ஏதாவது பாதிச்சிருக்கு, ஹேக் பண்ணிட்டாங்க அப்படின்னா இதில் கம்ப்ளைண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தீர்வு கொடுப்பாங்க. பட் என்னமோ தெரியல, இவங்க அதை எடுக்கவே மாட்டேறாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு டிரான்ஸ்பரன்சி வேறு இல்லாமல் இருக்குது அப்படிங்கிறதையும் சொல்கிறாங்க. அக்கௌண்டபிலிட்டி இல்லை. மற்ற நாட்டிலலாம் பார்த்திங்கன்னா யூஎஸ், ஃப்ரான்ஸ், யூகே, யுஏஇ, இஸ்ரேலெலாம் பார்த்திங்கன்னா இந்த விஷயத்தை வந்து உடனே எடுத்து சரி பண்ணி கொடுக்குறாங்க. பட் இந்தியாவில் மட்டும் ஏன் இப்படி லேக் ஆஃப் அக்கௌண்டபிலிட்டியாக இருக்கீங்கன்னு கேட்குறாங்க. ஈவன் பார்த்திங்கன்னா சுப்ரீம் கோர்ட் வந்து இதுக்காக வந்து நாங்கள் ஒரு கமிட்டியை ஃபார்ம் பண்ணுறோம். ஸோ அந்த கமிட்டி வந்து இதுக்கு வந்து ஒரு ரிப்போர்ட் எடுத்து கொடுப்பாங்கன்னு சொன்னாங்க. பட் அந்த கமிட்டி எதுவுமே சொல்லலை. அதுக்கப்புறம் வெஸ்ட் பெங்காலில் ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. உடனே சுப்ரீம் கோர்ட் நாங்கள் தான் ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்ணியிருக்கோம், அப்புறம் நீங்கள் பண்ணுறீங்க, நாங்கள் பண்ணிட்ட வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. பட் அந்த கமிட்டியும் ஃபார்ம் பண்ணி அந்த கமிட்டியே இன்னும் ரிப்போர்ட்டே கொடுக்காமல் இருக்காங்க. ஸோ இவ்வளோ ஜுடிஷியல் ரெஸ்பான்ஸோட டிலே இப்படி இருந்தால் எப்படி? ஸோ என்ன பண்ணணும் அப்படின்னா, இமீடியட்டாக வந்து நம்ம இதுக்கு ஒரு விஷயத்தை வந்து செஞ்சே ஆகணும், சர்வேலன்ஸை. அட் த சேம் டைம் பார்த்திங்கன்னா முதல்ல வந்து இதுக்கு முன்னாடி வந்து நீங்கள் ஐடி ஆக்ட் கொண்டு வந்தீங்க, இந்தியன் டெலிகிராஃப் ஆக்ட் கொண்டு வந்தீங்க, அதெல்லாம் ஓகே. பட் அதில் பிகாசஸ் அப்படிங்கிற விஷயம் அப்போலாம் இல்லவே இல்லை. இப்போ புதுசாக என்னமோ வந்திருக்கு. ஸோ இதை வந்து நீங்கள் என்ன பண்ணணும், அமெண்ட்மெண்ட் பண்ணணும், அதையும் சேர்த்து கொண்டு வரணும். அது மட்டும் இல்லாமல் டேட்டா ப்ரொடக்ஷனில் அப்படிங்கிறது வேணும். யூரோப்பியன் கண்ட்ரீஸ்லாம் பார்த்திங்கன்னா டேட்டா ப்ரொடக்ஷன் இருக்குது. நம்மக்கிட்ட டேட்டாஸ் நிறைய இருக்குது. அதை பாதுகாக்கிறதுக்கு ஏதாவது இருக்கா? யார் வேணாலும் ஹேக் பண்ணிட்டு போகிறாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் தான் நம்ம நாட்டில் இருக்குது. யாரோட டேட்டா பார்த்துட்ருக்காங்க, யாரோட கான்டாக்டை பார்க்குறாங்க, யார் மெசேஜை பார்க்குறாங்கன்னு யாருக்குமே தெரிய மாட்டேங்குது. ஸோ அந்த மாதிரி ஒரு டேட்டா ப்ரொடக்ஷனே இல்லாமல் ஒரு நாடு வந்து போயிட்டுருக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு ரூப் ஹோல்ஸ்லாம் வந்து நம்ம சரி பண்ணணும் அப்படிங்கிறது வந்து ரெக்கமெண்டேஷன். ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்றைக்கி நியூஸ் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, நான் கண்டிப்பாக சொல்கிறேன். இதோட பிடிஎஃப் வந்து பார்த்திங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் டெலகிராம் லிங்க்கில் இருக்கும். இன்கேஸ் உங்களுக்கு அந்த லிங்க் ஓப்பன் ஆகலை அப்படின்னா டேரெக்டாக வந்து டெலகிராமுக்கே போய் சாந்தி ஐஏஎஸ் அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணுங்கள், உங்களுக்கு ஓப்பன் ஆகும். தென் வந்து உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், தென் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஸோ மச்.